இங்க காலங்காலமா எறும்புங்களாம் வெட்டுக்கிளிங்களுக்கு அடிமையாவே இருக்குதுங்க. இந்த எறும்புங்களும் அந்த வெட்டுக்கிளிங்களுக்கு பயந்து அந்த வெட்டுக்கிளிங்க சாப்பிடுறதுக்காகவே மாசம் மாசம் இதுங்க அதுங்களுக்கு உணவு சேமிக்குதுங்க. சோ இப்படி இருக்க ஒரு நாள் இந்த எறும்பு கூட்டத்துல பிளிக் அப்படிங்கிற எறும்பு மட்டும் இந்த வெட்டுக்கிளிங்களை அடிச்சு துரத்தணும்னு சொல்லிட்டு அதுங்க கூட சண்டை போறதுக்காகவே ரவுடி பூச்சிங்களை தேடி இங்க இருந்து டவுனுக்கு போறான். அப்படி போனவன் அங்க சர்க்கஸ்ல காமெடி பண்ணிட்டு இருந்த 4 பூச்சிங்களை பார்த்துட்டு இவங்க தான் இந்த ஏரியால பெரிய ரவுடிங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு அவனோட ஊர்ல இருக்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இந்த பூச்சிங்களை அந்த ஊருக்கு கூட்டிட்டு போறான். இந்த பூச்சிங்களும் இவன் ஏதோ நம்மள சர்க்கஸ்ல காமெடி பண்ணதான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு இவனோட ஊருக்கு வந்து சேர்ந்துருதுங்க. ஆனா இங்க வந்தவாடி தான் உங்களுக்கு ஒரு மேட்டரே தெரியுது. அது இவங்க நம்மள கூட்டிட்டு வந்தது காமெடி பண்றதுக்கு கிடையாது, வெட்டிக்கிளிங்களோட சண்டை போட்டு சாகிறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் அட போடாங்க சண்டை போட்டு சாகிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பூச்சிங்களா அங்க இருந்து போகும்போது அப்போ இந்த எறும்புங்களா அந்த பூச்சிங்களை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கவும் அந்த பூச்சிங்களுக்கும் இவங்களை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. சோ அதனால யார் வந்தாலும் பாத்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருக்க. சோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வெட்டுக்கிளிங்களை விரட்டுறதுக்காக ஒரு பிளான் ஒன்னு போடுறாங்க. அந்த பிளான் என்னன்னா இந்த வெட்டுக்கிளிங்களுக்கு குருவினா பயம். சோ அதனால இவங்களே இங்க இருக்கிற மரக்குச்சி இலை கல்லுலாம் வச்சு இவங்களே ஒரு குருவி மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க. சோ அப்படி இந்த குருவியை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த குருவி பறக்கிற மாதிரி ரியலா காட்டுறதுக்காக அந்த குருவியை ஒரு கயிறுல கட்டி மரத்துல தொங்க விட்டு அந்த வெட்டுக்கிளிங்க வரதுக்காக இவங்க வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க நினைச்ச மாதிரி அந்த வெட்டுக்கிளிங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருதுங்க. அப்படி வந்த வெட்டுக்கிளிங்க இந்த எறும்புங்களாம் நமக்கு உணவு சேமிக்கலன்னு தெரிஞ்சதும் எல்லா எறும்புகளையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்குதுங்க. சோ அப்ப கரெக்டா இந்த குருவியை லான்ச் பண்ணதும் இந்த குருவியை பார்த்துட்டு இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் பயந்து போயிட்டு அங்கங்கன்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்குங்க. சோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒருத்தன் என்ட்ரி கொடுக்குறான். இவன் வேற யாரும் இல்ல, இந்த சர்க்கஸ்ல காமெடி பண்ணிட்டு இருந்த பூச்சிங்களோட ஓனர். இங்க இப்படி என்ட்ரி கொடுத்தவன் அந்த குருவியை பார்த்ததும் ஐயோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா பெட்ரோல் ஊத்தி அந்த குருவியை பத்த வச்சு விட்டுறான். அவ்வளவுதான், அந்த பறவை அப்படியே பத்திட்டு எரிஞ்சிருது. சோ இதை பார்த்துட்டு அந்த வெட்டுக்கிளிங்களோட தலைவன் இது பொம்மைன்னு கண்டுபிடிச்சிடறான். சோ அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அந்த பிளிக்ன்றவன் தான் காரணம்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி இவன் அடிக்கிறத பார்த்துட்டு இங்க இருந்த எல்லா எறும்புகளுக்கும் கோபம் வந்துருது. இவ்வளவு நாளா மனசுக்குள்ள ஒரு அடிமைத்தனம் மட்டுமே இருந்த இந்த எறும்புகளுக்கு திடீர்னு உள்ள ஒரு நெருப்பு வந்து இருக்க எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து அந்த வெட்டுக்கிளிங்களை அடிச்சு ஓட விட்டுருதுங்க.